சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய செய்தியினுடைய சாரம் அந்நேரம் உங்களுக்கு அருளப்படும். ஆமென் சொல்வீர்களா? அந்த வேத வாக்கியத்தில் இருக்கிற மேல் பகுதிகள் யாதொன்றையும் சிந்தை செய்வதற்கு நான் முன் வரவில்லை. தேவ ஆவியானவர் கொடுத்த சில வேத நுணுக்கங்களை, வாக்குறுதிகளை நான் உங்களோடு பேச வேண்டும். இன்றைய செய்தி கர்த்தர் ஜனத்தோடு சொல்லும்படி என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார் என்றால், நீ என் ஜனத்தை பார்த்து சொல்லு, அந்நேரத்திலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் தந்தருளுவேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாசியின் சுவாசமாகிய இயேசு, நாம் ஆராதனை செய்கிறவராகிய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து, நம்முடைய சொத்தும் நம்முடைய பொக்கிஷமுமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னார், தன்னவர்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னார், தன் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது சொல்லி இருக்கிறார், அந்நேரம் நான் உங்களுக்கு தந்தருளுவேன். இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் இதை நம்பி ஒரு மனுஷன் தன் காலடிகளை தொடர இயலாது. ஒரு மனுஷனை பார்த்து, ஐயா நீ இவ்விடம் விட்டு புறப்பட்டு வா, உனக்காக நான் தங்கி தாபரிப்பதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த இடம் இந்த விலாசத்திலே இருக்கிறது, அந்த இடம் இவ்வளவு சுக சௌகரியம் உள்ளது என்றெல்லாம் அந்த தங்கி தாவரிக்கிற இடத்தை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்தால், ஒரு பிரயாணப்பட்டு போகிற ஒரு மனுஷன் கணிசமாக நாம் தங்கி தாவரிப்பதற்கும் நாம் போய் இளைப்பாறுவதற்கும் ஒரு இடம் இருக்கிறது என்று நம்பி போகலாம். பிரயாணப்பட்டு போகிற ஒரு மனுஷனை பார்த்து, ஐயா நீங்கள் அங்கே வாருங்கள், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், அந்நேரம் உங்களுக்கு தந்தருளப்படும் என்று சொன்னால் எப்படி நம்பி பிரயாணப்பட்டு போவது? ஐயா காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம், எப்படியாகிலும் ஒரு ஆசீர்வாத காலம் பிறக்க வேண்டும், ஒரு அற்புதம் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், எப்படியாகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நான் எண்ணி பாராத ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பல நாள் முயற்சி, பல நாள் பிரார்த்தனை, பல நாள் எதிர்பார்ப்பு, ஆனால் ஒரு பதில் நமக்கு சொல்லப்படுகிறது, நீ கவலைப்படாதே, அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். எப்படி விசுவாசித்து காத்திருப்பது? ஐயா பிள்ளை படிப்பை முடித்து பள்ளிக்கூட முடிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல போகிறது, லட்சக்கணக்கான ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது, ஆண்டவரோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாத பிள்ளையை படிக்க வைப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு, ஆனால் கையிலே பணம் இல்லை. கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். ஆமென் சொல்லுங்க. ஐயா வீட கட்டணும்ன்ற ஆசை இருக்கிறது, துவங்கலாம் என்று பல நாளா யோசித்துக் கொண்டிருக்கிறேன், பணம் சேரும் சேரும் என்று பார்க்கிறேன், ஆனால் சேரவில்லை. பல முயற்சிகள் செய்து பார்க்கிறேன், ஆனால் செய்ய முடியவில்லை. பணம் சேர்ந்த பாடில்லை, நினைத்த நிலையிலே பணங்கள் என் களஞ்சியத்துக்கு வந்த பாடில்லை. ஆனால் எனக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, கவலைப்படாதே, நீ துவங்கு, அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா நாளைக்கு நான் கடனாளிக்கு என்ன பதில் சொல்வேன் எனக்கு தெரியாது, என்
தலையை மிஞ்சிய கடன் என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியாதையா. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது, அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். நீ வெட்கப்படுவதற்கு, நீ வேதனைப்படுவதற்கு, நீ சிரமப்படுவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ உன் தலைமுறைகளை குறித்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிற காரியத்தை யோசனை செய்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, அதற்கு இப்படி ஒரு சிறிய ஆரம்பமாகிலும் இருந்தால் அதை நம்பி புறப்பட்டு செல்லலாம். ஆண்டவரே, சந்ததியை குறித்து எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ வேண்டியது இருக்கிறது, எத்தனையோ காலங்கள் இந்த பூமியிலே வாழ்க்கை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏதாயிலும் அதற்கான ஒரு ஆரம்பம் இருந்தால் கூட நம்பி செல்லலாமே. ஆனால் அது கூட இல்லையே. ஒவ்வொரு நாட்களும் காலை விடுகிறது, இரவு வருகிறது. எனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும், அந்நேரம் உனக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தை நம்பி வாழ்கிறவர்களுக்கும் இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து என்கிற உன்னதராகிய மேன்மை உள்ள நம்முடைய தெய்வத்தை நம்பி வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் இதுதான். உலகத்தை நம்பி வாழ்கிற மனுஷன் சிலதை சேர்த்து வைத்துக் கொண்டு தான் தன் காலடிகளை தொடருவான். ஆனால் கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நாளைய தினத்தை குறித்து கூட சிந்திப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்நேரம் உனக்கு எல்லாம் தந்தருளப்படும், நீ வெட்கப்படவே மாட்டாய். அந்த நேரம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனா சாப்பாடு நேரம் வரும்போது சாப்பாடு கையில வந்துடும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. ஐயா, நாளைக்கு எப்படி என்னுடைய வீட்டுக்கு நான் வாடகை கொடுப்பேன் உனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வீட்டு முதலாளி உன் வீட்டண்ட வர்றதுக்கு முன்னாடி அந்நேரம் கர்த்தர் உன் கையில் அந்த காசு கொண்டு தந்துடுவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இது தேவனுடைய ஆவியானவர் என்னோடு பேசினதைத்தான் நான் உங்களோட பேசுறேன். அல்லேலூயா. அந்நேரம் அது பார்த்து கொள்ளப்படும், அந்நேரம் அது தந்தருளப்படும், அந்நேரம் நான் அதை உன் கையில கொடுப்பேன். இப்பொழுது சேர்த்து வைக்கவில்லை, இப்பொழுது என் களஞ்சியத்தில் இல்லை, இப்பொழுது எனக்காக எந்த நம்பிக்கையும் இல்லையா, என்ன நடக்கும் என்ற எனக்கு தெரியாது. ஐயப்படாதே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்முடைய வாழ்வின் நாயகரும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய உறைவிடமும் நமது கேடகமுமாய் இருக்கிற நம்முடைய சர்வ வல்லமை உள்ள இயேசு சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்கிறார், அந்நேரம் உனக்கு எல்லாமே தந்தருளப்படுகிறது. ஆமென் சொல்வீர்களா? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள். இப்படி வேதத்திலே அந்நேரம் தந்தருளப்படும் என்று சொல்லப்பட்டதினாலே அதை நம்பி புறப்பட்டு போன பலரை குறித்து வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி பலருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்நேரம் தந்தருளப்படும், நீ போ. ஆமென் சொல்லுங்க. இதை நம்பி புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அதனால் கர்த்தராகிய தேவன் தம்மை நம்பி, தம்முடைய வார்த்தையை நம்பி, தன்னுடைய வாக்குறுதியை நம்பி புறப்பட்டு போன பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை வேகமாய் நான் உங்கள் கவனங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு முதற் சாட்சி ஆபிரகாம் என்கிற விசுவாசிகளின் தகப்பனே. ஆமென் சொல்லுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்றுதான் ஆண்டவர் சொன்னாலே ஒழிய எந்த விலாசத்திற்கு போ என்று சொல்லவில்லை, எந்த தேசத்துக்கு நீ போ என்று சொல்லவில்லை, நீ யாரண்டைக்கு போ என்று சொல்லவில்லை, நீ எந்த தோட்டத்துக்கு போ என்று சொல்லவில்லை, நீ எந்த இடத்திலே போய் குடியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் ஒரு தனி மனிதனாய் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நான் புறப்பட்டு போகலாம். நான் ஒரு தனி மனிதன் அல்ல, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய பரிவாரம் இருக்கிறது, என் தகப்பனும் குடும்பமும் என்னை சுற்றி இருக்கிறார்கள். ஆண்டவரே,
ஆண்டவரை காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னால், நீர் சரியாய் ஒரு விலாசத்தை சொல்லி என்னை அனுப்பி வைத்தால் நான் புறப்பட்டு போகலாம். ஆண்டவரே, சரியாய் ஒரு இடத்தில் நீ போ மகனே, அங்கே உனக்கு ஒரு தொழில் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினால் நான் போகலாம். ஆண்டவரே, நீ சும்மா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னால் எப்படி ஆண்டவரே போவது என்று ஆபிரகாம் கேட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொன்ன பிற்பாடு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சந்தித்த ஒவ்வொரு விதவித பிரச்சனைகள் உண்டு. தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னணியத்திலே எத்தனையோ விதமான வேதனைகளும் சோதனைகளும் தன்னை சந்தித்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தருணம் செய்து கொண்டுதான் ஆபிரகாம் தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு போவோம் என்று புறப்பட்டான். தன் பிரயாணத்திலே தன் தகப்பனை சாக கொடுத்தான். மரணம் தன்னை குறுக்கிட்டது. ஐயா, தன்னுடைய குடும்பத்திலே தலைமுறைகள் இல்லை, சந்ததி இல்லை என்ற ஒரு இகழ்ச்சியான பேச்சு. தன்னுடைய வாழ்விலே தான் சிந்திக்கவே இல்லை. ஒரு பரிவார சுமை. இதுவரைக்கும் வேலை செய்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு குடும்பத்தை விசாரித்து கவனித்தவன் அல்ல. தகப்பனாகிய தேராது தன்னோடு இருக்கும் வரைக்கும் குடும்பத்தை பற்றிய வேதனையே தனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய பார சுமை தன்னிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. தன்னால் சிந்திக்கவே முடியாது. இகழ்ச்சிகளுக்கு மேல் இகழ்ச்சி தனக்கு உண்டு. பல வேதனைகளும் பாடுகளும் தனக்கு உண்டு. வயதும் சென்று விட்டது. ஒரு விதத்திலே சிறுவனாய் இருந்திருந்தால் துரிதப்பட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் அதற்குரிய வயதும் அல்ல. இதை எல்லாவற்றையும் தனக்கு முன்னாக பிரச்சனையாய் கண்டு கொண்டிருந்த ஆபிரகாம், ஐயா, தன்னை சுற்றி சூழ இவ்விதமான பெரும் பிரச்சனைகள் தன்னை பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று ஆண்டவர் திசை காண்பித்து என்னை போக வச்சார்னா நிச்சயமாக அந்நேரம் எது தேவையோ அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். ஆபிரகாம் தைரியமாய் புறப்பட்டு போனான். எவ்விதமான அச்சமும் படவில்லை. நீங்கள் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்கிறது. வாசியுங்கள். எபிரேயர் 11:8. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகும் இடம் என்னது என்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவராகிய கர்த்தரை நீதியாய் கணக்கிட்டார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆபிரகாமை போல இன்றைக்கும் கர்த்தர் அந்நேரம் எனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். கர்த்தர் குடும்பத்திற்கு தந்தருள வேண்டிய நேரத்திலே ஆண்டவர் தந்தருளுவார். ஐயா, என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். அந்த நேரம் எனக்கு செய்யப்படும் என்று நம்பி ஆபிரகாம் போல காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போயிருக்கிற உன்னை, வாழ்க்கை பயணத்தை துவங்கி இருக்கிற உன்னை கர்த்தராகிய தெய்வம் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவதில்லை. அவர் உன் பிரயாணத்தின் பாதியில் உன்னை விட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் எங்கு போகிறேன், எத்திசைக்கு போகிறேன், ஐயா யார் என்னை பராமரிக்க இருக்கிறார்கள், என் சூழ்நிலை என்ன என்றும் தான் சிந்தியாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறபடியினாலே வேதம் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 12, 13, 14 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை படிக்க பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லுகிறது? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்திலே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள்
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் கொடுப்பேன். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். புல்லையும் நான் முளைக்கும்படி செய்வேன். 24ஆம் வசனம் படிங்க. உங்கள் உள்ளங்கள் மிதிக்கும் இடமெல்லாம், உங்கள் உள்ளம் கால் பதிக்கிற தேசமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும், உங்களுக்கு சொந்தமானதாய் மாறும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற தேசம் என்று சொன்னார். இப்படி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்க போகிற தேசம் இன்னென்ன விதமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பவில்லை. காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லித்தான் ஆண்டவர் அனுப்பினார். ஆபிரகாம் நம்பி கீழ்ப்படிந்து விசுவாசித்து அந்நேரம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று புறப்பட்டு போனான். அந்த தேசத்தின் அருமையை பற்றி தான் பைபிள் சொல்லுது. அது தானியம் மிகுந்த தேசம். அங்கே களஞ்சியத்திலே கர்த்தருடைய கண்கள் இருந்தது. ஒட்டுமொத்தமா சொல்ல போனா என்ன, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாய் இருந்தது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்நேரம் எனக்கு தந்தருளப்படும் என்று விசுவாசித்து நீ இன்று புறப்பட்டு போனால், இந்த மே மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அறியாததும் ருசியாததும் சிந்தியாததுமான பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தோட்டத்தின் சமர்த்தியை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கால் பதிக்கிற மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு ஆண்டவர் சொந்தமாக்கி கொடுப்பார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேவனுடைய பிள்ளையே, அந்நேரம் உனக்கு எல்லாம் தந்தருளப்படும். ஆபிரகாமை போல எதை குறித்தும் கேள்வி கேளாமல் புறப்பட்டு போ, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் தேசம், நான் பார்த்துக் கொள்ளுவேன் என்று அனுப்பி வைக்கிற தேசம், நீ கவலைப்படாதே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார் என்று நீ நம்பி இருக்கிற தேசம், அது சாதாரண தேசம் அல்ல. அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதும் தேவனால் விசாரிக்கப்பட்டதும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறதுமான தேசம். ஆமென் சொல்வீர்களா? ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் இதே ஆபிரகாமை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 22:2 அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல், அங்கதான் இருக்கு விஷயம், நான் உனக்கு குறித்த மலை ஒரு குன்றின் மேல, கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நான் குறித்த மலை. ஆமென் சொல்லுங்க. எந்த மலைன்னு ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. நான் குறித்த ஒரு மலை இருக்கிறது. எத்தனையோ மலைகள் இருக்கிறது, எத்தனையோ குன்றுகள் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமோட சொல்றார், அந்த நேரம் உனக்கு பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆராதனை செய்யும்படி, பலி செலுத்தும்படி, தன் ஏக குமாரனை கர்த்தருக்காய் கொடுக்கும்படி இந்த பக்தன் புறப்பட்டு போகிறான். தன்னுடைய மனதில் எப்படி இருந்திருக்கு சிந்தித்து பாருங்க. 100 வயதுல பெற்ற பிள்ளை இல்லையா? எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம், எவ்வளவு அன்பு. ஐயா, புன்னகையா பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளையை பலி செலுத்த வேண்டும் என்ற போராட்டம் தன் இருதயத்துக்குள்ளே உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளையை பலிபீடத்திலே வைத்து பலி செலுத்துவதற்கு, இந்த பிள்ளையை கழுத்தறுத்து கொண்டு போடுவதற்கான கத்தியும் இந்த பிள்ளைதான் சுமந்துகிட்டு வரான்.
இந்த பிள்ளையை பலி செலுத்துவதற்கான விறகும் இந்த பிள்ளையினுடைய சிரசிலே தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 3 நாள் மட்டும் பிரயாணப்பட்டு தேவன் குறித்த மலைக்கு புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, குறித்த மலை, குறித்த இடம், குறித்த தேசம், குறித்த சம்பத்து, குறித்த நாள், குறித்த நேரம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்றால் ஐயப்படாத. ஒருவேளை இருதயம் நொந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். பெற்றெடுத்த பிள்ளையை பலி செலுத்த வேண்டிய ஒரு குடும்ப நேரம் அது. ஐயா, தன்னுடைய இருதயம் சந்தோஷப்படுகிற நேரம் அல்ல, துக்கப்படுகிற நேரம், வேதனைப்படுகிற நேரம், சஞ்சலப்படுகிற நேரம். 3 நாள் பிரயாணப்பட்டு நடந்து போகிறார் ஆராதனை செய்வதற்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கெல்லாம் ஆராதனைக்கு 3 மணி நேரம் பிரயாணப்பட்டாலே ரொம்ப தூரத்துக்கு போடுமே என்று நம்ம ஆராதனை நிறுத்தி விடுகிறோம். ஆபிரகாம் அப்படி அல்ல. 3 நாள் மட்டும் பிரயாணப்பட்டு தேவன் குறித்த, அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர் குறிக்காத இடத்துல ஆராதனை செஞ்சா ஆராதனையினால பலன் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. தெய்வம் குறித்த இடத்துல ஆராதனை செய்தால், தேவன் குறித்த இடம் வரைக்கும் நீ புறப்பட்டு போனால், தேவன் உனக்கு காண்பிக்கிற இடம் மட்டும் நீ புறப்பட்டு போனால், உன் பலியிலே, உன் ஆராதனையிலே, உன் துதியிலே, உன் ஸ்தோத்திரத்திலே ஒரு பெரிய வெற்றி இருக்கும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பீர்களா? குறித்த மலை என்று சொல்லித்தான் ஆண்டவர் அனுப்பினார். ஆபிரகாம் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போக 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 மலையின் மேல், குன்றுகளின் மேல் ஏறி போக 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 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார், ஆபிரகாம் மோரியா மட்டும் போ, இந்த இடத்திலே எனக்கு நீ பலி செலுத்துவாயாக என்று தேவன் இடத்தை காண்பிச்சு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, 3 நாள் பயணம் மட்டும் நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், எந்த மலையாக இருக்கலாம், எந்த குன்றாக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம் என்று யோசனை செஞ்சு நீ குழம்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அந்நேரம் உனக்கு காண்பிக்கப்படும், அந்நேரம் உனக்கு சொல்லப்படும். இந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு பயணம் செய்த ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்ன? தேவனுடைய பிள்ளைகளை, குறித்த மலை என்று தேவன் சொன்ன மாத்திரத்தில் புறப்பட்டு போன ஆபிரகாமுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி, பலி செலுத்தினான் கர்த்தருக்காக. ஐயா, தன் பிள்ளையை கைகளிலும் கால்களிலும் கட்டி இவன் கத்தி எடுத்து ஓங்கி நிற்கும் பொழுது, நம்பிக்கையுடையவனும் விசுவாசிக்கிறவனும் ஆகிய ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று கர்த்தர் அவன் கையை பிடிச்சு தேவதூதன் அங்கே இறங்கி அவனோடு பேச ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த நேரம் எனக்கு தந்தருளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று நம்பிக்கையோடு பிரயாணப்படுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னோடு ஆண்டவர் பேசுவார், உன்னோடு செயல்படுவார். தேவனுடைய தூதன் தோன்றினான். தேவனுடைய தூதனை ஆபிரகாம் கண்டான். தேவனுடைய சத்தம் தன் காதுகளில் விழுந்தது. மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, பலி கொடுக்க வேண்டிய பிள்ளை, ஐயா மரிக்க வேண்டிய பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளை ஆண்டவர் மீண்டும் உயிர் கொடுத்து ஆபிரகாமின் குமாரனாய் ஆண்டவர் தந்தருளினார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பீர்களா? இன்னைக்கு உன்னுடைய 3 நாள் பயணம் கர்த்தருக்கு தெரியும். நீ படுகிற வேதனை தெரியும். நீ இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் அந்நேரம் தந்தருளுவார் என்று சொல்லி இருக்கிறாரே, கர்த்தர் அந்நேரம் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாச தைரியம் உள்ள ஒரு கடுமையான போராட்டத்தை நீ அனுபவித்து புறப்பட்டு போகிற அந்த பயணத்தின் கொடுமையைத்தான் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீ என்ன செய்ய போற? இல்ல ஆண்டவரே, சொல்லாவிட்டால் போக மாட்டேன், தராவிட்டால் போக மாட்டேன் என்று நீ உட்கார்ந்து விடுகிறாயா என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இல்லை, பார்க்கலாம், ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ஈரே, கர்த்தர் குறித்த மலைதானே, ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார் என்று நீ புறப்பட்டு போனால், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நீ இழக்க வேண்டியதெல்லாம் உன் வாழ்க்கையில திரும்ப தந்து, தேவனுடைய பிள்ளையே, நீ பலி செலுத்துவதற்கு தானே போனாய், உன் பலியை கூட
கூட ஆண்டவர் தடை செய்யாம ஆபிரகாமை பார்த்து சொன்னார், கொஞ்சம் திரும்பி பாரு, அந்த முட்புதருக்குள்ள ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது, அதை எனக்கு எடுத்து பலி செலுத்து, உன் பலியை நிறுத்தி விடாதே என்று சொல்லி ஆபிரகாமனுடைய ஆராதனையை, துதியை, பலியை ஆண்டவர் அங்கீகரித்து ஆபிரகாமை தன் இருதயத்துக்கும் ஐயா தன் சமூகத்துக்கும் ஏற்றவனாய் கர்த்தர் கண்டு ஆபிரகாமை ஒரு பிரபுவை போல மாற்றினார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். குறிச்ச மலை, எந்த மலை சொல்ல புறப்பட்டு போய் 3 நாள் பிரயாணத்துக்கு பிறந்தா சொல்றார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி ஷேக்கன் பண்ணி சொல்லுங்க, அந்நேரம் உனக்கு தந்தரப்படும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அந்நேரம் ஆண்டவர் தருவார். உங்களுக்காக, பிள்ளைக்காக, வாழ்க்கைக்காக எல்லாம் ஆண்டவர் தந்தருளுவார். தைரியமா புறப்பட்டு போ, நீ ஒரு ஆபிரகாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பீர்களா? இரண்டாவதாக வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாசிங்க. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு, திரளான ஜனங்கள் தன்னை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம் என்று தான் சொன்னார். இந்த தேசத்திற்கு போவோம் என்று இயேசு சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நம்ம செய்தி சார நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளை எந்த தேசத்திற்கு, எந்த டவுன்ல, எந்த இடத்துல, எந்த தெருவுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பினா எந்த மனுஷன் வேணாலும் போயிடுவான். ஹல்லேலூயா. ஆனால் சீஷர்களுக்கு இயேசு அதை சொல்லல, அக்கறைக்கு போவோம் என்று இயேசு சொன்ன மாத்திரத்திலே சரி புறப்படுவோம் என்று அக்கறைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆனா ஒரு தவறு பண்ணினார்கள். நீங்க வேதத்தில் படிச்சீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 முதல் 53 வரை வாசித்து பாருங்கள். இவர்கள் புறப்பட்டு போன இந்த பயணத்திலே இயேசுவை விட்டுவிட்டு இவர்கள் பயணப்பட்டு போனார்கள். ஐயா, அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன உடனே புறப்பட்டதெல்லாம் உண்மைதான். அந்நேரம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஐயா, அக்கறைக்கு போவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அந்நேரம் எல்லாம் எனக்கு தந்தரப்படும். எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அக்கறையில் இருக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எங்கே போவது என்ன தெரியாது, அக்கறைக்கு தான் போகணும். புறப்பட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா இயேசு இல்லாம போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அவர்களோடு போகாதிருந்தார். இயேசு போகாததனால வேதம் சொல்லுகிறது, பலத்த காற்றடித்தது, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. ஐயோ ஐயரே, மடிந்து போவோம் என்று சீஷர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். இவர்கள் பயந்து நடுங்கி இவர்கள் கப்பல் கவிழ்ந்து போகுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருப்பதையும் இயேசு கவனித்து அக்கறைக்கு போங்கன்னு சொன்ன உடனே புறப்பட்டு போயிருக்கிறார்களே என் பிள்ளைகள் என்று இயேசு அறிந்தவர். அவர் தண்ணீரிலே தன் கால்களை வைத்து கடலின் மேல் நடந்து போனார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து, தேவ பிள்ளையே, அக்கறைக்கு போவோம் என்று புறப்பட்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்நேரம் தந்தரப்படும் என்று விசுவாசத்தோடு புறப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்காக தண்ணீரையும் சாலையாக்கி, ஐயா, தண்ணீரையும் நடக்கிற தரையாய் மாற்றி இயேசு கடலின் மேல் நடந்து வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இயேசு கண்டு வந்தார். இயேசுவை கண்டு ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். அவர்கள் பயத்தை போக்கி காற்றையும் கடலையும் அதட்டி இறையாமல் அமைதலாயிருங்கள் என்று சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அக்கறைக்கு போவோம் என்று புறப்பட்டு போனார்களே இவர்கள், வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கெனசரேத்து என்னும் கடல் அருகே போயிருக்கிறார்கள். கெனசரேத்து என்கிற கரைப்பட்டார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லித்தான் அனுப்பினார்கள். என்ன நடக்க போகிறது, என்ன கிடைக்க போகிறது, என்ன தரப்போகிறார், இதெல்லாம் தெரியாது. தெரியாமல் தான் புறப்பட்டு போனார்கள். ஆனால் அக்கறை பட்டார்கள். பாருங்கள், அக்கறை அது கெனசரேத்தா இருந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்கள்
இவர்கள் கெனசரேத்தில் கால் வைத்தார்கள். இயேசுவும் சீஷர்களும் கால் வைத்த உடனே கெனசரேத்தில் இருந்த எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமானார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நம்பி போனா ஆமென் சொல்லுங்க. அக்கறைக்கு போவோன்னு சொல்லி புறப்பட்டு போனா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி நீ புறப்பட்டு போனா, ஆண்டவர் எப்படி செய்ய போறார், என்ன செய்ய போறார், எதை நடப்பிக்க போகிறார் என்று நீ கர்த்தரோடு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, அக்கறைக்கு போனா நீ புறப்பட்டு போயிட்டே இரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அக்கறைன்னு சொன்னா ஆண்டவரே கெனசரேத்தா இல்ல கலிலேயாவா, ஆண்டவரே இல்ல எருசலேமா, ஆண்டவரே இல்ல எந்த கடலோரம், இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. போயிட்டே இருக்கணும். ஆமென். அக்கறைக்கு போன்னு சொன்னா அக்கறைக்கு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீ கொஞ்சம் முன்னாடி போறன்னு சொல்லுவார், லெஃப்ட்ல போன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. லெஃப்ட்ல என்ன இருக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ரைட்ல போன்னு சொல்லுவார், நீ ரைட்ல போயிட்டே இருக்கணும். ஆழத்துல வலைய போடுன்னு சொல்லுவார், ஆழத்துல ஏன் ஆண்டவரே போடணும், இதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அக்கறைக்கு போன்னு சொன்னா நீ ஸ்டார்ட் பண்ணிடு, வாழ்க்கை ஆரம்பிச்சிடு, வேலையை ஆரம்பிச்சிடு, நீ போயிட்டே இரு. கர்த்தருக்கு தெரியும் நீ கெனசரேத்து போய் சேரும் நிலையிலே எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? காற்று, புயல், ஐயா வேகமான அலைகள், கடல் கொந்தளிக்கிறது, இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் ஒரே வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டே போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்கார். அப்போ உனக்கு தருவேன், அந்நேரம் உனக்கு தந்தருளுவேன், அந்நேரம் தந்தருளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதையும் பிடிச்சுக்கிட்டு தான் எத்தனை பிரச்சனை, எத்தனை கஷ்டம், எத்தனை நஷ்டம், எத்தனை வியாதி, எத்தனை தோல்வி, எத்தனை இகழ்ச்சி, எத்தனை பேருக்கு ஏச்சு பேச்சு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஆனாலும் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம். கவலைப்படாத. கடல் கொந்தளித்தாலும், ஐயா காற்று வீசினாலும், ஐயா தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பயணம் ஒருவேளை திக்குமுக்காடுகிறது போல இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஆண்டவர் வேறு எங்கேயும் அனாதையா கொண்டு விட மாட்டார். நீ கொண்டு போய் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிற இடம், அந்த இடத்துல நீ கால் வைத்த உடனே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையை நீ உணர்வாய். சீஷர்கள் பார்த்தார்கள், எங்கும் நடக்காத அற்புதம். கெனசரேத்திருந்த எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமாக்கப்பட்டார்கள். ஒரு வியாதியஸ்தர்களும் மீந்திருக்கவில்லை. கெனசரேத்தெல்லாம் சுகம் உண்டாயிற்று. புரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்ட போடு. சரி சரி. இயேசுவை விட்டுட்டு இவங்க புறப்பட்டு போனாங்க. அதனால இவர்கள் வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனை வந்தது. எப்படியோ இயேசு அருமை பிள்ளைகள் மேல வச்ச அன்பினால கெனசரேத்துல கொண்டு சேர்த்து இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்னொரு இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 4:35 படிச்சீங்கன்னா, அங்கே இயேசு படகில் இருந்தார். நல்லா கவனிங்க. ஆனால் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அங்கேயும் சீஷர்களை பார்த்து சாயங்காலம் ஆயிற்று, நாம் அக்கறைக்கு புறப்படுவோம் தான் சொன்னார். எங்க போவோம்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதெல்லாம் அப்பா பார்த்துப்பார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பாஸ்டர் என்ன ப்ரோக்ராம், அதெல்லாம் இப்ப தெரியாது, அப்பதான் தெரியும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமென் ஆமென் ஆமென். நாங்களும் பலமுறை பிரயாணப்படுவோம். என்னோட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேட்பாங்க, நம்ம எங்க தான் போறோம், போவோம், எங்க போவோமோ அங்க போயிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆனா போய் சேரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க போறோம் தெரியாது, யார் யார் எப்ப போறோம் தெரியாது. இப்ப போணுமா, இப்ப போயிடணும். ஆமென் சொல்லுங்க. புறப்பட வேண்டியது, பிரயாணப்பட வேண்டியது எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். பிரயாணப்பட்டு போவோம் என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். இயேசுவும் படகில் இருந்தார். ஆனா இந்த சீஷர்கள் பாக்கியவான்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, இயேசுவே நீங்க ரொம்ப டயர்டா ஊழியம் செஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால கப்பலுக்கு பின்னாடி ஒரு தட்டு இருக்கு, அதுல போய் படுத்து நல்லா தூங்குங்க, மீந்த காரியம் நாங்க பாத்துக்கலாம். பாஸ்டர் ஊழியம் செஞ்சு பிரசங்கம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதனால நீங்க பின்னாடி தூங்குங்க, நாங்க எங்க கிருதி வட்டம் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்போம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கப்பலின் பின்னணியத்தில் நீ நித்திரை செய்ய வேண்டும். நித்திரை செஞ்சுக்கிட்டு இயேசு இருக்கார். ஆனால் சீஷர்கள் தண்டு வலித்து பார்த்தார்கள். 3-4 மைல் தூரம் படகு போய் கொண்டிருக்கிறது. கடல் விட்டமாடல, அங்கே கடல் கொந்தளிக்கிறது, காற்றடிக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. சீஷர்கள் என்ற மட்டும் போராடி பார்த்தார்கள், முடியல. கடைசியாக
இயேசுவை தட்டி எழுப்பினார்கள். இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு அக்கறை இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம வாழ்க்கை படகுதான். இயேசு இல்லாம போன மனுஷனுடைய வாழ்க்கையும் சில வேதனை, பாடுகள், கஷ்டங்களை சகிக்கிறது, துயரங்களை சந்தித்து அக்கறைக்கு போவோம் என்று புறப்பட்டதுதான். ஆனால் இயேசு இல்லை. இயேசு வந்தார், அக்கறைப்பட்டது. அதன் பிரதிபலன் அவ்வளவு சுகமாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இங்கே இயேசு இருந்தார், ஆனால் இயேசு பின்னணியத்தில் நித்திரை செய்து கொண்டிருந்தார். பலன் இல்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளின் மேல் அக்கறை கொண்டவராக இவர்கள் தட்டி எழுப்பின உடனே எழும்பி நின்று, காற்றே, கடலே, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். எங்கே தெரியுமா? கெதரேனருடைய தேசத்திற்கு போனார்கள். கெதரேனருடைய தேசம் என்று சொன்னாலே மனுஷன் போக மாட்டான். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அங்கே 6000 பிசாசு பிடிச்ச ஒருத்தன் இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இத நேரமே சொல்லியிருந்தா அந்த சீசர்கள் புறப்பட்டிருப்பாங்க. பயந்தாங்குள்ளீங்க இவனுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களா? ஏய், 6000 பிசாசு பிடிச்ச ஒருத்தன் கெதரேனர் பட்டணத்துல இருக்கான். அந்த தேசத்துல இருக்காமையா, அங்க பண்ணிதாயா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும். மனுஷன் ஜீவிக்க மாட்டான். அங்கத்தான் போறோம்னு சொல்லி இருந்தா இந்த 12 சீசர்ல ஒருத்தனும் படகுல ஏறி இருக்க மாட்டான். இயேசு மாத்திரம் தான் போணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லல, போங்க, புறப்பட்டு போவோம் என்று தான் சொன்னார். அக்கறைக்கு போவோம் என்று தான் சொன்னார். படகு போய்கொண்டே இருந்தது. சென்று சேர்ந்தது கெதரேனுடைய தேசத்திலே. இயேசுவும் சீஷர்களும் கால்களை பதித்தார்கள். 6000 பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன், பிரேத கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், வாழ்க்கை அழிச்ச மனுஷன், தேவனுடைய பிள்ளையே, இயேசு வந்தா வாழ்க்கை மாறிடும். இயேசு வந்தா பட்டணத்தின் நிலை மாறிவிடும். இயேசு வந்தால் பூமியின் நிலை மாறிவிடும். இயேசு வந்தால் குடும்பத்தின் நிலை மாறிவிடும். இயேசு கால் வைச்சார். 6000 பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் ஒரு சிறு குழந்தையை போல விடுதலை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ போ, அந்நேரம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நீ போ. அங்க என்ன நடக்கும், என்ன செய்ய போற, இதெல்லாம் அப்பா சொல்ல மாட்டார். ஆனா நீ போயிட்டே இருக்கணும். நடக்க வேண்டியதை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென் சொல்லுங்கள். அது உன் கண்களுக்கும் உன் சிந்தைக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் பணி 8ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே பிலிப்புவை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிலிப்புவே, நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, ஒரு நல்ல பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பிலிப்பு பாருங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி இவன் புறப்பட்டு போகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, இவன் வனாந்தரத்தை தருணம் செய்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே வனாந்தர மார்க்கமாய் தெற்கு முகமாய் காசா பட்டணத்துக்கு போகிற அந்த நிலைக்கு, திசைக்கு திரும்பி போ என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே, மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லாமல் புறப்பட்டு போகிறான். என்ன நடக்க போகிறது, எது நடக்க போகிறது, யார் என்ன செய்ய போறாங்க, எதுவுமே தனக்கு தெரியாது. ஒரு பட்டணத்துல சுகமாய் இருந்தவன், ஒரு பெரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன், பட்டணத்தார் எல்லாரும் பிலிப்புவை ஒரு தெய்வத்தை போல நினைச்சிருக்காங்க. அவ்வளவு மானமரியாதை மேன்மை பெற்ற ஒரு மனுஷன், அவ்வளவு கண்ணியமான ஒரு மனுஷன். கர்த்தர் திடீரென்று சொல்கிறார், பிலிப்புவே வேண்டாம், முடிஞ்சு போச்சு, நீ புறப்பட்டு போ. அவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே, இவ்வளவு பட்டணத்துல சுகமாய் இருந்த நான், வாழ்ந்து சுகம் சுகித்திருந்த நான், வனாந்தரத்துக்கு போக சொன்னால் வனாந்தரத்தை எப்படி சகிப்பது? ஒரு ஊழியக்காரனுடைய தலையாய கடன். ஆண்டவர் போன்னு சொன்னா நீ போகணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய தலையாய கடன். ஆண்டவர் நம்ம போன்னு சொன்னா போணும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம சிங்காசனத்துல பிடிச்சு வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சிங்காசனத்தில் இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அப்படியே நீ இந்த டோர் பக்கத்துல நிக்கிற முர்தேகாய் மாதிரி நின்றேன்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். உடனே கோபப்பட்டுக்கிட்டு, ஆண்டவரே நான் போக மாட்டேன். ஆண்டவர், இதுவரைக்கும் நீ வாசல் காத்து கொண்டிருந்தால் உனக்கு அதை தருவேன், இதை தருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்?
ஆண்டவர் வாசல் இல்ல, வாசலுக்கு வெளியே போச்சனாலும் போயிருவேன். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லல, போ வனாந்திர மார்க்கமாய் போ. ஆண்டவரே, சுகமாயிருந்த எனக்கு வனாந்திரமோ? தைரியமாய் புறப்பட்டு போனான். வனாந்திரத்தில் எவ்வளவு சூடு நிறைந்த நிலை இல்லையா? கால பாதரட்சை கூட இல்ல. ஓடு நடக்காதேன்னு சொன்னான். அத்தாகப்பட்டு வேதனைப்பட்டு ஓடுறான் பிலிப்பு. ஆண்டவர் சொன்னார், அது தூரத்திலே பா, அங்கே கந்தாக என்ற ராஜஸ்திரியினுடைய மந்திரி வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. ஓடி நீ அவரோட போய் சேர. ஆண்டவரே, ரதத்தோடு ஓடுவதா? ஓடு. எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய கொடுமை. பட்டணத்தை விட்டு நன்மையும் கிருபையும் மேன்மையும் உயர்வும் வாழ்வும் சுகம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் வனாந்தரத்தை அனுமதிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே வனாந்தரத்தை கொடுக்கிறீர்? சில நேரத்தில் உயர்ந்த நாற்காலியில் நம்ம கீழே வந்து உட்கார்ந்து இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஏன் ஆண்டவரே என்னை கீழே கொண்டு வந்தீர்? ஏன் ஆண்டவரை நீர் நினைச்ச மாதிரி என்ன வெளியே போட்டிருக்கீர்? எல்லாம் ஆண்டவரோட கேட்க கூடாது. நீ வெளியே போய் நில்லுனா வெளியே நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ பக்க ஓரத்தில் நில்லுனா அங்க நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ இந்த பக்கம் நில்லுனா அங்க நிக்கணும். கர்த்தர் உன்னை எங்க சொல்றாரோ அந்த நேரம் உனக்கு தந்தரப்படும். நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. புறப்பட்டு போனான். வேதம் சொல்கிறது, பிலிப்பு யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் அவனை ராஜ வாகனத்தில் பயணம் செய்கிற பாக்கியத்தை முதலாவது கொடுத்தார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த மேன்மை என்ன தெரியுமா? ராஜ போஜனத்தை கொடுத்தார். மூன்றாவது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் பட்டணத்துல தான் பிரசங்கம் பண்ணினார். மூன்றாவது மந்திரிக்கே பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. நாலாவது என்ன மேன்மை தெரியுமா? ஐயா, மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்து மந்திரியை ஆசீர்வதிச்சிட்டு கலையில ஏறி வராரு பாருங்க. மந்திரியை காணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரிமாரும் இப்படித்தான். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாஸ்டர் ஜெபிச்சு, பாஸ்டர் ஆசீர்வதிச்சு, பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லி, பாஸ்டர் வெளிப்பாடு சொல்லி, ஆசீர்வாதம் எல்லாம் வந்த பிறகு பாஸ்டர் யாருன்னே திருப்பி தெரியாது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமாவா இல்லையா? சிலருக்கு கஷ்டகால இருந்த சமயம் எல்லாம் இயேசு வாழ்வளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்தது, நன்மை கிடைத்தது, கல்யாணம் நடந்தது, பாரன் போயாச்சு, இப்போ இயேசு வாழ்வளிக்கிறாரு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. வியாதி இருந்த காலத்துல இயேசு வாழ்வளிக்கிறார். ஆமென். கடன் பிரச்சனை சாக போற நேரத்தில் எத்தனையோ சாட்சி என்னால சொல்ல முடியும். ஒன்னு ரெண்டு இல்ல. சாக போறேன், கடன் பிரச்சனை, செத்துருவேன். ஆண்டவர் இன்னைக்கு பேசாவிட்டால் செத்துருவேன், பேசினதுனால தான் வாழ்ந்திருக்கேன். இதுல மேடையில எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஒண்ணு இப்ப காணோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. என் பிள்ளை கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டு சாக கிடந்தது, இயேசு வாழ்வளிக்கிறார். எனக்கு வாழ்வு கொடுத்தது, என் பிள்ளை பிழைச்சது. காணோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த கதின்னு சொன்னா இந்த பெஞ்சமினுக்கு என்ன கதி? அல்லேலூயா சொல்லுங்க. பிலிப்புவுக்கே அந்த கதின்னு சொன்னா இவருக்கு என்ன கதி? ஆமென். அதை பத்தி கவலைப்படல. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, ஞானஸ்நானம் பெற்று நன்மையை பெற்ற பிலிப்பு தன் ரதத்தை பூட்டிவிட்டு ஓடிவிட்டான். கர்த்தர் பார்த்தார். பிலிப்புவே, கவலைப்படாத. விசுவாசியை உன்னை விட்டு போகலாம், கூட இருக்கிறவங்க கூட உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், எந்த மனுஷனுக்கு கொடுக்காத ஒரு மேன்மை பிலிப்புவை அப்படியே தன் தோளிலே ஆண்டவர் சுமந்து, இவன் போய் சேர்வதற்கு முன்பாக கர்த்தர், இந்த ரதம் போய் சேர்வதற்கு முன்பாக ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்கதரிசிய தேவ மனுஷனை அங்கே கொண்டு நிறுத்தினார். மந்திரி பார்த்தா, நான் போற கார் தான் டிராபிக் இல்லாம போகும் நினைச்சேன், அதை விட நீர் வேகமா இருக்கு பார்த்தா
பிலிப்பு சொல்லி கொடுத்தான், ஏயா உனக்கு எஸ்கார்டு போலீஸ், நமக்கு எஸ்கார்டு பரிசுத்த ஆவியானவர். ஐயா கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நீ வந்தா ஃளைட்ல தான் வர முடியும், நான் அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சுமந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் எப்படி வந்திருக்கிறேன், எப்படி போயிருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, நீ பிரமிச்சிருவ. நீ 10 வருஷம் 20 வருஷம் குட்டிக்கரணம் போட்டு நினைச்சு நடக்காத காரியம் ஒரே செகண்ட்ல ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு செஞ்சு கொடுத்துருவார். பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எப்படி 20 வருஷம் உபவாசம் பண்ணி குட்டிக்கரணம் போட்டு கிடைக்காத விஷயம் எல்லாம் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் 2 நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென். நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஐயே நாங்க நினைக்கவே இல்லையே, நாங்க எத்தனையோ பேர் வழியா யார் யாரோ வழியா எங்கெங்கயோ வழியா வந்தோம். ஆனா அவரை பார்த்தா அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடியே இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க தேவ கிருபை. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஆண்டவர் பிலிப்புவுக்கு கொடுத்த மேன்மை, போ அங்கே உனக்கு தந்தருளப்படும், தைரியமாய் புறப்பட்டு கர்த்தர் பிலிப்புவை சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் படி 22ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே வாசிக்கும் பொழுது 10ஆம் வாக்கியத்திலே வாசித்து பாருங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். எப்படி? நீ போ, அங்க உனக்கு சொல்லப்படும். நான் முதல்லயே உனக்கு சொல்லி அனுப்ப மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்கதான் விசுவாசிகள் தடுமாற்றம் அடைகிறார்கள். ஆண்டவர் சொல்லி, மகனே மகளே உன்னை இங்க போனா இத்தனை மாதத்துல இந்த நாள்ல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் விட்டு வாரி கட்டி விட்டுக்கிட்டு போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஆண்டவர் இல்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா நம்ம யார் விசுவாசமும் சொல்லாது. நீ போ, அந்நேரம் ஆண்டவர் தருவார். கண்டிப்பா நம்ம விசுவாசம் சொல்லாது. இங்கே அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஜாதிக்கு சீசனாயிருந்த கமாலியலுக்கு சீசனாயிருந்த கல்வி கற்ற PhD பட்டதாரி கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரன் யூத மார்க்கத்தில் அவ்வளவு பக்தி வைராக்கியம் படைச்ச ஒரு மனுஷன் சவுல். ஆண்டவர் அவனை தொட்டார். தொட்ட உடனே தன் கண்கள் மூடினது. அதுவரையும் பார்வை இருந்தது. தெய்வம் தொட்டார், கண்ணு மூடிச்சு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கூட நான் போனான். அல்லேலூயா. ஆமென். சபைகளை எல்லாம் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். நான் உண்மையா சொல்றேன், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைய நீ குற்றுயிர் ஆக்குனா கர்த்தர் என்ன விட மாட்டாருன்னு சொல்றேன். நம்ம அப்படி இல்லை. அல்லேலூயா. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா ஆமா. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. இது வாழும் சாட்சி. நிறைய சாட்சி என்னாலேயே சொல்ல முடியும். நான் இப்ப சொல்ல மாட்டேன், எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவ மனுஷனை நீ குற்றுயிராக்கினால், சிரமப்படுத்தினால், சபையை துன்பப்படுத்தினால், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினால், ஊழியம் செய்கிறவர்களை துன்பப்படுத்தினால், நோகடிச்சா, கண்ணீர் வடிக்க வச்சா, துன்பப்படுத்தினால் தெய்வம் சும்மா விட மாட்டார். சவுலை அடிச்சா, அல்லேலூயா சொல்லுங்க, கண்ணை அடைச்சா, பிரைஸ் காட். எப்படி எக்ஸ்பிளனேஷன் சொன்னா நீங்க நாளைக்கு வர மாட்டீங்க. பிரைஸ் காட். உங்களை கஷ்டப்படுத்த நான் நினைக்கல. ஆமென் ஆமென். நீ இனிமே ஒருத்தனை பார்க்க கூடாதுன்னு கண்ணை அடைச்சா, அல்லேலூயா சொல்லுங்க. உருட்டிக்கிட்டு இருந்த கண்ணை தெய்வம் அடைச்சி, சிமிட்டிக்கிட்டு இருந்த கண்ணை அடைச்சி, அல்லேலூயா. இந்த கண்ணு ஒரு பொல்லாத அவயவம். பிரைஸ் காட். ஆமென் ஆமென். இந்த கண்ணால ஒரு மனுஷனை நல்லவனாவும் பார்க்கலாம், கெட்டவனாவும் பார்க்கலாம். இல்லையா? அப்படிதானே? ஆமா. சபைகளை நாசம் செய்யும்படி புறப்பட்டு போன இந்த சவுல் ஆண்டவர் தொட்டார். கண்ணு குருடாய் போச்சு. ஆண்டவரை நான் என்ன செய்வதற்கு சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். நீ போ, உனக்கு அங்கே சொல்லப்படும். நீ போ, அங்கே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும்.
என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இவன் புறப்பட்டு போனான். ஐயா ஐயா என்ன செய்வதென்று கர்த்தர் எனக்கு சொல்ல போகிறாரோ என்று காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அனனியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி வைச்சார். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் அவரை தொட்டுட்டேன். அவன் என் சபைக்கு கேடு விளைவிச்சவன், ஆவிக்குரிய என் பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன், எத்தனையோ பேர் குற்றுயிராக்கினவன். அவன் கண்ணடைச்சு வாயும் அடைச்சு கை காலெல்லாம் கட்டு போட்டு எலும்ப முடியாதவனா உட்கார்ந்து இருக்கான். நீ போன்னு சொன்னார். தீர்க்கதரிசி போனார். தீர்க்கதரிசிக்கே ஒரு பயம். யாருக்கு வேணாலும் சுவிசேஷம் சொல்லலாம். இந்த கொடூரவாதிக்கு எப்படி போய் தீர்க்கதரிசனம் சொல்லுவது? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேல போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். யோனா வேற இடத்துக்கு நான் போயிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தர்சீசுக்கு வேணா போலாம் ஆண்டவரே, ஆனா நினிவேக்கு போக மாட்டேன். ஏன்னா நினிவேல இருக்கிறவன் இங்க வான்னு கூப்பிட்டு அங்க போவான். பிரைஸ் காட். ஆமென். அவன் சன்னல் பின்னல் ஆனவன். அவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்வது எப்படி? அனனியாவும் இது ஆண்டவரே நல்லவனுக்கு போய் சொல்ல சமாசரி, பொல்லாதவனுக்கு போய் தீர்க்கதரிசனம் எப்படி சொல்றது? ஆண்டவர் சொன்னார், போ சவுலுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. அவன் தலைமையில கை வைத்து ஜெபித்த உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் கண்களை திறந்தான். பழைய சவுல் போயிட்டான், பவுலாக மாறினான். அவன் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், அங்கே நீ போ, அங்கே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். புறப்பட்டு போன இந்த தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் காண்பித்த தேசம், காண்பித்த இடம், தேவன் சொன்ன ஸ்தலம் இன்னதென்று அறியாது ஆண்டவனாகிய கர்த்தர் அந்நேரம் கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் புறப்பட்டு போன இந்த சவுலுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் கண்கள் திறந்தது, அவன் சுகமடைந்தான். 2, ஆண்டவர் அவன் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அப்போஸ்தலர் பணி 22ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்று தன் தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுத்தார். 3ஆவதாக 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் தேசத்துக்கு சாட்சியாக வைத்திருக்கிறேன், இதற்காகத்தான் உன்னை நான் உருவாக்கினேன் என்று அவன் மேன்மையை அழைப்ப குறித்து சாட்சியை குறித்து ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுத்தார். 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் ஞானஸ்நானமும் பெற்று பாவம் கழுகப்பட்டவனாக சுத்திகரிக்கப்பட்டவனாக 22:17 வாசிக்கிறோம். அவன் ஜெபிக்கிறவனாய் ஞான திருஷ்டிக்காரனாக தேவனுடைய பிள்ளையே கர்த்தரை தரிசனம் காண்கிறவனாய் மாறினான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பீர்களா? நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு அங்கே சொல்லப்படும். நீ என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே உனக்கு சொல்லப்படும். உனக்கு என்ன வேண்டும் என்பது அப்பொழுது அந்நேரம் தந்தருளப்படும். நீ கவலைப்படாத. இன்றைக்கு என்ன செய்ய ஆண்டவரே? ஜூன் மாதம் வரப்போகிறது, பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய? கவலைப்படாத. கர்த்தராகிய தேவன் அந்நேரம் உனக்கு வாசலை திறப்பார். ஒரு நல்ல வீடு கட்டணும் ஆண்டவரே, என்ன செய்யன்னு தெரியல, அந்நேரம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆண்டவரே அட்வான்ஸ் பண்ணிட்ட சாமி, பணம் கொடுக்கணும், என்ன செய்ய? அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். கடனாளி என்ன தேடி வருவான், அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். கவலைப்படாத. ஆண்டவராகிய கர்த்தரை கைவிடுவார் நினைக்காத. தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன செய்ய, எது செய்ய, யாருக்கு என்ன பதில் சொல்ல ஐயப்பட வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட தான் பேசுறார். இப்படி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற பலர் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலை அவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. கூட்டு முடிஞ்சு நான் போக போறேன், எனக்கு என்ன நடக்க போகிறது எனக்கு தெரியாது. ஆண்டவரே நான் என்ன செய்ய? கர்த்தர் சொல்லுகிறார், அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். சோர்ந்து போகாத, விசுவாசத்தை விட்டுடாத. என் சந்ததிக்காக என்ன செய்ய, என் குடும்பத்துக்காக என்ன செய்ய, என் பிள்ளைகளை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறேன். அந்நேரம், அந்த சமயம், அந்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் செய்வார். அந்நேரத்தில் உனக்கு சொல்லப்படும், செய்யப்படும். தைரியமா விசுவாசத்தோட உன் வெற்றி நடையை துவங்கு. விசுவாச வாழ்க்கையில உறுதியாயிரு. கர்த்தர் உன் பட்சமாயிருப்பார். எழுந்திருப்போமா? ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு செய்யணும்னு ஆசைப்படுற சகோதரா, தொடங்கு. கர்த்தர் அந்நேரம் உனக்கு எல்லா வசதியும் செய்து தருவார். ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறல்ல, அந்நேரம் அப்பா தருவார். கவலைப்படாத. உனக்கு எல்லா சூழ்நிலை ஆண்டவர் சாதகமாக்கி தருவார். எல்லாரும் கண்களை மூடுவலாமா? தேவ ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற செய்தி, எனக்கு சொல்லுகிற செய்தி. அந்நேரம்
நான் என்ன செய்யனே தெரியாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அந்நேரம் உனக்கு சொல்லப்படும். இந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போ. நீ கானானை சுதந்தரிப்பாய். இந்த வார்த்தையை நம்பி போ. நீ ஒரு வெற்றிக்குரிய ஆராதனை வீரனாய் மாறுவாய். இந்த வார்த்தையை நம்பி நீ போ. நீயோ சுகம் வருவாய். விடுதலையை பிரசித்தம் செய்கிறவனாய் மாறுவாய். இந்த வார்த்தையை நம்பி போ. பிசாசின் சக்திகளிலிருந்து விடுதலை. நீ அநேகரை விடுவிக்கிறவனாக மாறுவாய். இந்த வார்த்தையை நம்பி நீ போ. ராஜ மேன்மை பெற்றவர்களை பார்க்கிலும் உன்னை மேன்மையை ஆண்டவர் வைப்பார். இந்த வார்த்தையை நம்பி போ. உன்னை தேவனுடைய சம்பத்தாக அவர் மாற்றுவார். எங்கள் வல்லமை நிறைந்த பிதாவே, இன்றைக்கும் சமூகத்தில் உம்மை நம்பி உம்முடைய வார்த்தையை நம்பி அப்பொழுது தந்தருளப்படும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அந்தந்த சமயங்கள் மட்டும் இருதயமெல்லாம் துடிச்சு ஐயோ என்ன நடக்க போகிறதோ என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடாட்சித்து அற்புதம் செய்யப்பா. பலவீன பாடுகள், கஷ்டங்கள், என்ன நடக்க போகிறதோ என்று துயரப்படுகிறார்கள். அன்னே உலகமெல்லாம் கைவிடுகிற அந்நேரம், உலகத்தில் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லாம் உன்னை விட்டு அற்று போகும் அந்நேரம், மனுஷனுடைய கைகள் அடைக்கப்படும் அந்நேரம், மனுஷனுடைய உதவி அற்று போகும் அந்நேரம் உனக்காக அவர் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி நடத்தட்டும் ஐயா. நாளைக்கு என்ன அது உனக்காய் பார்த்துக் கொள்ளப்படும். அந்நேரம் பார்த்துக் கொள்ளப்படும். பிள்ளைகளை நம்பிக்கைக்குரியவளாய் மாற்றும். ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவரே, நான் ஒரு பேதமை உள்ளவன், எனக்கு படிப்பறிவே கிடையாது, எனக்கு அறிவோ ஞானமோ சாமர்த்தியமோ கிடையாது, ஆனாலும் தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிறேன். தைரியமாய் அந்நேரம் உனக்கு தந்தருளப்படும். இந்த வார்த்தையை நம்பி உமக்காய் காலடிகளை வைத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கம்பீரிக்கப்படும் சுவாமி. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை உட்கொண்ட, இந்த வார்த்தையை நம்புகிற அத்தனை பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அன்பரே, இயேசுவின் நாமத்தில் பணிகிறோம் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். மிகவும் பிரியமானவர்களே, மன நிம்மதியோடு அற்புத சுகத்தோடு பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த ஆராதனை செய்ய விருப்பமா? வந்து பாருங்கள். இயேசு வாழ்வளிக்கிறார் பரிசுத்த ஆராதனைகள். இடம் லாரன்ஸ் நினைவரங்கம், இந்து கல்லூரி ரோட், செட்டிக்குளம், நாகர்கோவில். எல்லா ஞாயிறும் 4 ஆராதனைகள். நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை முதல் ஆராதனையும், காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை 2ஆம் ஆராதனையும், காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை 3ஆம் ஆராதனையும்,
காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை 4ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் அற்புத சுகமளிக்கும் தீர்க்க தரிசன வரம் பெற்ற அன்பு சகோதரர் DMD பெஞ்சமின் அவர்கள் செய்தியளித்து ஆராதனைக்குள் வழிநடத்தி ஜெபிக்கிறார்கள். இடம் லாரன்ஸ் நினைவரங்கம், இந்து கல்லூரி ரோட், செட்டிக்குளம், நாகர்கோவில். வந்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தொடர்புக்கு 0462 2799 20 0462 2799 21 944 3231 603 944 3161 005